என்ன பயம்னா போட்டிட்டு வாக்கு கம்மியாக வாங்கிடுவோமோ? நீங்க பெரிய கட்சி ஏடிஎம்கே போட்டி போடுனா பிஜேபி போட்டி போடுறோம். ஏன்னா வாக்குகள் சதறணும், அப்பதானே இவங்க வர முடியும். யாரு? திமுக. இவங்க எல்லாம் ஒன்னா இருந்து டிஎம்கேக்கு எதிராக பெரிய பிரச்சாரத்தெல்லாம் கொண்டு போயிருந்தாங்கன்னா 15 தொகுதி ஜெயிச்சிருக்கலாம். அப்போ இந்த வேலையை பண்றது யாரு? ஏடிஎம்கே ஒன்றும் பண்ணல. இல்லை, போட்டியிலேருந்து விளைவிக்கிறன்றது ஒரு பெரிய கட்சிக்கு சரியான நடைமுறை அல்ல. ஜெயலலிதா எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு 234 தொகுதியிலும் எதிரிலே இல்லைன்ட்டு இது பண்ணி 208 தொகுதி என்னமோ ஜெயிச்சாங்க. அப்போ நீங்களும் ஜெயலலிதா ஒன்றா? காலகட்டங்கள் மாறும் பொழுது எல்லாமே மாறும். அதிமுக தான் ஏன் ஜெயிக்கல 2024? ஒப்பீடு தவறு. அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அந்த வரலாறு ஒரே ஒரு தடவை 2 தடவை தான் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அது ஒன்று திண்டுக்கல் இடைத்தேர்தல், எம்பி எலெக்ஷன். எடப்பாடி விமர்சனம் பண்றீங்க, எடப்பாடி பழனிசாமி சரியில்லைன்றீங்க. நாங்கள் பாஜக சேரணும். ஆனால் எடப்பாடியை வச்சுட்டு நீங்க எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறேன். நீங்க அதிமுக உடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் ஓபிஎஸ் வச்சு பண்ணுவாங்க. ஆனால் அதிமுக இவங்க சொல்றபடி கேட்கணும்னா அதுக்கு எதுக்கு அந்த கட்சி இருக்கணும்? சார்வலர்கள், அவர்கள், இவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி ஒரு லீடரே கிடையாது. அப்ப யார் ஓபிஎஸ் லீடரா? வைகோ பேச ஆரம்பிக்கிறார். அவ்வளோ கூட்டம். அப்படிப்பட்ட வைகோ உதயசூரியனை கேட்டார், இல்லை கட்சி கொடியை கேட்டாரா? ஏன் கேட்கலன்னா அதிக பொதுக்குழு உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், மற்றவர்கள்லாம் திமுக பக்கம். தேர்தல் ஆணையத்தில் போனீங்கன்னா செல்லாது. அண்ணாமலை சவுக்கில் அடிச்சுக்கிறாரு. அது போராட்ட வடி வந்தானே. அவர் எதுக்காக அடிக்கிறாரு? அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டருக்கு நான் சவுக்கார அடிக்கிறாரு. ஊடகங்கள் எதை எடுத்து நடத்துது? அவர் சவுக்கில் அடிக்கிறாரு, எதில் என்ன பண்ணிக்கிறாருங்க? அரசுக்கு எதிரான ஒரு போராட்ட வடிவம் தானே அது. அதை போய் ஒரு டாப்பிக்காக வச்சு என்ன கூப்பிட்டு கருத்து கேட்குறீங்க? ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள். சமகால அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஈரோடு பை எலெக்ஷன் இப்போ மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. அதிமுக புறக்கணிச்சிருக்காங்க, பாஜக, தேமுதிக நிறைய கட்சிகள் முக்கிய கட்சிகள் புறக்கணிச்சிருக்காங்க. இந்த புறக்கணிப்புக்கு பின்னால் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா ஜனநாயகம் இருக்காது இந்த தேர்தல்ன்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. திமுக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா பயந்துருச்சு அதிமுக அப்படிங்கிறாங்க. இதை நீங்க எப்படி அனலைஸ் பண்றீங்க? என்ன கேட்டா அதிமுக இந்த ஈரோடு இடைத்தேர்தலை பயன்படுத்திடணும். அவங்க புறக்கணித்தது ஒரு இமாலய தவறுன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, விக்கிரவாண்டி எலெக்ஷன்றது வேறு. அது வட மாநிலங்களில், வட மாவட்டத்தில் மற்றவர்களுடைய ஆதிக்கமும் இருக்கிற இதுன்னு வச்சிங்களேன். இன்னொன்று எலெக்ஷனுக்கு ரொம்ப நாள் இருந்த காலம், அதனால் அது ஒரு இது. ஆனால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ன்றது போன தடவை நீங்கள் சந்தித்த பிரச்சனை ப்ளஸ் இந்த தடவை இருக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் வச்சு தான் நீங்கள் அந்த தேர்தலை பார்த்துருக்கணும். போன தடவை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நேரத்தில் தான் இது அதிமுக பாஜக கூட்டணியிலேருந்து உடையிற நேரம். அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு. அந்த நேரத்தில் இவர் அண்ணாமலை எல்லாமே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓபிஎஸ் தனியாக கட்சிக்குள்ளேயே பிரச்சனை பண்ணுறாரு. அவர் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுறாரு. அந்த வேட்பாளருக்கு பாஜக ஆதரவா இவருக்கு ஆதரவான்ற மாதிரிலாம் ஒரு கருத்து ஓடுது. அப்போ அதிமுகன்றது 2ஆ பிளவுபட்டு கிடக்குதுன்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருக்கு. சின்னமே நீங்கள் உச்சநீதிமன்றம் போய் தான் வாங்குறாங்க. அந்த தேர்தலில் தான் அது நடக்குது. யாருக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு அதிகம் இருக்கோ அவங்களுக்கு சின்னத்தை கொடுங்கன்னு உச்சநீதிமன்றம் ஒரு ஆர்டர் போடுது. எடப்பாடிக்கு தான் அதிகம், 98%, இங்கே 2% தான். அப்போ சின்னம் ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்படி ஒரு நிலைமையில் நடந்த தேர்தலில் 43,000 வாக்குகள் வாங்குறாங்க. ஏகப்பட்ட இது. நீங்கள் பட்டி ஃபார்முலா, செந்தில் பாலாஜி பீக்கில் இருந்த நேரம். அப்போ அவர் தேர்தலெல்லாம் இப்போ எப்படி நடத்துனாங்கன்னு தெரியும். ஒரு ஜனம் காலைல 7 மணிக்கு ஓட்டு கேட்க போறீங்கன்னா எல்லா தெருவிலும் எல்லா வீடும் பூட்டி கிடக்கும். அப்போ எங்கடான்னு பார்த்தா எல்லாம் மண்டபத்தில் உட்கார வச்சு படம் போட்டு காமிச்சிக்கிட்டு அவங்கள பார்க்குற வகையில் பார்த்து ஈவினிங் சோறுலாம் 3 வேளை சோறு போட்டு அவங்க அனுப்பிச்சு வைப்பாங்க. இப்படியே நடந்தப்போ எதிர்கட்சிகளுக்கான வாய்ப்பே இல்லாத வருது. தேர்தல் ஆணையெல்லாம் அப்போ என்ன செஞ்சீங்கன்னு தெரியாது. தேர்தல் பார்வையாளர்கள் புகாராக கூட கொடுத்துருக்காங்க. இதில் அந்த தேர்தல் ஆணையர்களுக்கு தெரியலையாம், போலீஸாருக்கு தெரியலையாம், யாருக்குமே தெரியல. ஆனால் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மட்டும் அந்த இடத்துல போய் ஷூட் பண்ணி அவங்கள்ட்ட பேட்டி கண்டு அந்த மக்கள்கிட்ட எல்லாம் எடுத்து போடுவாராம். இந்த மாதிரி காமெடி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நடந்த தேர்தல். அதுலேயே 43,000 வாக்குகள். எப்படி 43,000? இவர்கள் பாஜக கூட்டாளிகள் அப்படின்னு நாங்கள் அது சிறுபான்மை மக்கள் வாக்கு கிட்டத்தட்ட 80,000 வாக்குகள் அந்த இதில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல இவங்க 43,000 அவ்வளோ ஒரு பிரச்சனை பண்ணி இன்ப சுற்றுலா கூட்டு போகிறது இது எல்லாம் பண்ணி 1,20,000 வித்தியாசம் 67,000. இந்த 67,000 தான் போன அந்த 2021 எலெக்ஷனில் காங்கிரஸ் உறுப்பினர் வாங்கின மொத்த வாக்கு.
அப்போ இது வந்து புரிஞ்சுக்கிட்ட அதிமுக இந்த தடவை ஒன்றுபட்ட அதிமுக தொல்லை கொடுக்குற ஓபிஎஸ் இல்லை, ரெட்டையில உங்கள்கிட்ட இருக்கு, ரெட்டையில பிரச்சனைன்னு சொல்லிட்டு நேரத்தில் நீங்கள் ரெட்டையில வாங்கி நிற்கலாம், பதிலடியாக இருக்கும். பாஜகவோட உறவு இல்லைன்றது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ப்ளஸ் திமுக ஆட்சி மீது இருக்கின்ற அந்த கோபத்தை நீங்கள் பிரச்சாரம் மூலியமா கொண்டு போகலாம், ஒரு வாய்ப்பு. ஏன்னா தேர்தலுக்கு கொஞ்ச நாள் இருக்குது, அப்போ அது ஒரு உரைக்கெல்லாம் நீங்கள் அதை பயன்படுத்திருக்கலாம். இப்படிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா 43,000ன்றது 60,000 வாங்கிட்டு போங்க, வெற்றி தானே. வித்தியாசத்தை குறைச்சிங்கனால வெற்றி தான். ஏன்னா இடைத்தேர்தல்னா குழந்தை கேட்டு சொல்ல சொல்லுவோம் சார், இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சி தாங்க ஜெயிக்கணும். அப்போ நீங்கள் அந்த பிரச்சாரத்தை பெருசாக கொண்டு போகிற வேலையை பண்ணாமல் விட்டதுன்றது ஒரு இதுதான். சார் இப்போ முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு என்னன்னா, நாங்கள் 2019 22 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தணும். அதில் வந்து திமுக மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 13 இடத்துல அவங்க ஜெயிச்சாங்க, அதிமுக 9 இடம் தான். அப்படி இருந்த சூழலில் கூட நாங்கள் ஜனநாயகத்தோடு நாங்கள் செயல்பட்டோம். ஆனால் இன்னைக்கு அந்த ஜனநாயகம் இல்லை, அதனால தான் நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்க முடியாதா? ஒரு கட்சி இந்த மாதிரி சால்ஜாப்பு சொல்லிட்டு புறக்கணிக்கிறதுன்றது பயத்தை வெளிப்படுத்தும். ஏன்னா அது பெரிய கட்சி, பயப்படுங்கிறது தான். பயப்படுறது தானே. நீங்கள் என்ன பயம்னா போட்டிட்டு வாக்கு கம்மியாக வாங்கிடுவோமோ, அப்போ இன்னும் கொஞ்சம் அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஜனநாயகமே கிடையாது. நீங்கள் பெரிய கட்சி, அவ்வளோ பிரச்சனை 21% ஓட்டு வாங்கியிருக்கீங்க 2024. அப்போ உங்களுக்கு அந்த இது தொடர்ச்சியப்பட்டிருக்கு. இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி கூட இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்கான முதல் வாய்ப்பும் இந்த இடைத்தேர்தல். அப்போ பிஜேபி கூட நாங்கள் இல்லை. இன்னொன்று பாருங்க, பிஜேபி மறுநாளே சொல்கிறேன்னாரு அண்ணாமலை போட்டிட்டு தான் இல்லையான்னு. அவங்க நோக்கம் என்னன்னா, அவங்க யாருக்கு எப்பவுமே அவங்க டிஎம்கே உதவுற வேலையை பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ மறுநாள் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா ஏடிஎம்கே என்ன சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லலான்றது அவங்க அசைன்மெண்ட். அதுதான் ஏடிஎம்கே போட்டி போட்டால் நீங்கள் போட்டி போடுங்க. அப்போ ஏடிஎம்கே போட்டி போடலன்னு அதுக்கு மறுநாள் இவர் சொல்கிறாரு நாங்களும் போட்டி போடலாம். ஏடிஎம்கே போட்டி போடுனா பிஜேபி போட்டி போடணும். ஏன்னா வாக்குகள் சதறணும், அப்போ தானே இவங்க வர முடியும். யாரு? திமுக. நீங்கள் வாக்குகள் இப்போ 2024 என்ன நடந்தது? பாஜக பாமக தனியாக ஒரு கூட்டணி, ஏடிஎம்கே இது. ஆனால் ஏடிஎம்கே பாஜக எப்போ வேணா சேர்ந்துடும் அப்படின்னு ஒரு பிரச்சாரம். இது எல்லாம் சேர்ந்து ஸ்பிளிட் ஆகும் போது ஈஸியாக அவங்க அடிக்கிறாங்க. ஆனால் 2 தேர்தல் முடிவு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வாங்கின ஓட்டையும் அவங்க வாங்கின ஓட்டையும் சேர்த்து பார்த்தா 12 தொகுதியில் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. இவ்வளோ பிரச்சனையிலையும் இவங்க எல்லாம் ஒன்றா இருந்து டிஎம்கேக்கு எதிராக பெரிய பிரச்சாரத்தெல்லாம் கொண்டு போயிருந்தாங்கன்னா 15 தொகுதி ஜெயிச்சிருக்கலாம். அப்போ இந்த வேலையை பண்ணுறது யாரு? ஏடிஎம்கே ஒன்றும் பண்ணல. இல்லை, ஏடிஎம்கே வந்து கிட்டத்தட்ட இந்த கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. யுவரான் ஜெயலலிதா திட்டுறது மற்றதெல்லாம் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனை உருவாகிட்டே போகுது. ஓபிஎஸை வச்சு ஏடிஎம்குள்ளேயே ஒர்க் பண்ணுறாங்க. அதெல்லாம் பிடிக்காம தான் இவங்க இவங்களோட இருந்தாலே நமக்கு இந்த வேலைலாம் பண்ணுவாங்கட்டு தான் கட் பண்ணி விட்றாங்க. கரெக்டாக? அப்போது இதுக்கு என்ன பண்ணுறாரு இவர்? போட்டி இல்லைன்னு ஏடிஎம்கே அறிவிச்ச மறுநாள் தான் பாஜகவும் அறிவிக்குது. ஆனால் இவங்க சொன்னது எலெக்ஷன் டேட் அறிவித்த அன்னைக்கே அண்ணாமலை பேட்டி கொடுக்குறாரு, நாளை நாங்கள் இது பற்றி அறிவிப்போம், போட்டியிடுவதா இல்லை என்பது அறிவிப்போம். ஆனால் 3 நாள் பொறுத்து தான் ஏடிஎம்கே முடிவு பண்ணுது. அந்த 3ஆவது நாளுக்கு அப்புறம் 4ஆவது நாள் தான் இவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் போட்டிட்டு இருந்தீங்கன்னா பாஜகவும் போட்டிட்டு இருந்தால் உங்களுக்கு இன்னும் வாய்ப்பு. பாஜக ஏதாவது இந்தந்த மாதிரி வேலைலாம் பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, ஓபிஎஸ் இப்படி பண்ணார், அதெல்லாம் முறியடிச்சோம், போன எலெக்ஷன் இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி நாங்கள் நடத்த அனுமதிக்க மாட்டோம், இந்த வார்க்கெலாம் சொல்லியிருக்கணும். ஆனால் இது எதையுமே பண்ணாமல் போட்டியிலேருந்து விளைவிக்கிறன்றது ஒரு பெரிய கட்சிக்கு சரியான நடைமுறை அல்ல. இல்லை, இப்போ இந்த ஒரு காரணமாக ஜனநாயகம் இல்லைங்கிறதே ஒரு பிரச்சாரமாக அவங்க பயன்படுத்தலாம்ல வரக்கூடிய நாட்களில். ஆமாங்க, நீங்கள் அதுக்கும் போட்டிட்டு அதெல்லாம் நிரூபிச்சா தானே. நீங்கள் போட்டிடுறீங்கன்னா அங்கே பிரச்சனை. நேற்றே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு கூட யாரும் போகக்கூடாதுன்னு போலீஸ் பிரச்சனை பண்ணுது. ஆனால் திமுக வேட்பாளர் நல்லா ஊர்வலமாக போவார். அப்போ நீங்கள் இறங்கும் போது நீங்களும் இதை சந்திப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகலாம்ல. இல்லை சார், இப்போ ஆர்பி உதயகுமார் வந்து விகடனில் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 2009 ஜெயலலிதா வந்து 5 தொகுதி இடைத்தேர்தல் நினைச்சு அதை புறக்கணிச்சாங்க. ஆனால் 2011 அவங்க ஆட்சிக்கு வரலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாரு. நியாயமா இந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க பயன்படுத்துறாங்கிற மாதிரி இருக்கலாம்ல. ஜெயலலிதா எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு 234 பகுதியிலும் எதிரிலே இல்லைன்ட்டு இது பண்ணி 208 தொகுதி என்னமோ ஜெயிச்சாங்க. அப்போ நீங்களும் ஜெயலலிதா ஒன்றா? காலகட்டங்கள் மாறும் பொழுது எல்லாமே மாறும். ஆனால் அதிமுக அதே தானே சார்? அதிமுக தான் ஏன் ஜெயிக்கல? 2024 கூட்டணி இருந்தது, ஜெயலலிதா இல்லாமல் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. 2014 எந்த கூட்டணி இல்லாமல் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. ஜெயலலிதா வேற, ஜெயலலிதாவை இவங்களையும் வச்சுக்கிட்டுலாம் பேசக்கூடாது. ஒப்பீடே தப்புன்றீங்களா? ஒப்பீடு தவறு. ஜெயலலிதா அணிகள் சேர விடாமல் பார்த்துக்கிட்டாங்க, இல்லைன்னா அணிகளை தன் பக்கம் இழுத்தாங்க. 2011 விஜயகாந்தை தன் பக்கம் கூட்டு வந்தாங்க. யாரு கூடயும் கூட்டணி இல்லைன்னு சொன்ன விஜயகாந்த் அதிமுக கூட்டணி வச்சார் ஃபர்ஸ்ட் டைம். கரெக்டா? அது ஜெயலலிதா. அதுக்கு யாரை பயன்படுத்தணும் அப்படின்ற வேலையை பண்ணாங்க. நீங்கள் உங்களால் பாமக கூட உங்கள்கிட்ட கொண்டு வர முடியல. மைனஸ் தானே. பாமக இவங்கள்ட்ட போய் நிற்கிறாங்க. அது பாமக போட்ட தப்பு கணக்கு. அதே பாமக அதிமுக நின்றுந்தா தருமபுரி தொகுதி அவங்களுக்கு. அவங்க என்ன கணக்கு போட்டாங்கன்னா, பாஜகவோட நின்று ஜெயிச்சிட்டோம்னா நம்மளுக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க. அது அவங்க தப்பு கணக்கு. ஆனால் நீங்கள் அவங்கள கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்ல. ஒரு அண்ணாமலையை சமாளித்து நீக்கி என்டிஏ கூட்டணியை தொடர வைக்கிறதுக்கு அவங்களால முடியல. பல மைனஸ் சொல்ல முடியாதுனால ஜெயலலிதாவை வந்து கம்பேரே பண்ண முடியாது. 2016 206 207 தொகுதி அதிகபட்சம் ரெக்கார்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா 1971 எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு நிலையில எம்ஜிஆர் கருணாநிதி எல்லாம் ஒன்னா இருந்து ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க. அதுவும் அண்ணா மறைந்த
ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஆட்சியை கழிச்சு பொது தேர்தலோட சேர்த்து நடத்துறாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் 2 பட்டு நிக்குது. இந்திரா காங்கிரஸ் இவங்க சப்போர்ட். ஸ்தாபன காங்கிரஸ்னு காமராஜர் தலைமையில இங்க இருந்தது. அவங்க இங்க வந்து பெரிய அளவுல இல்ல. அப்ப இது பெரிய ஆட்சியில இருந்து சந்திக்கிறது. எம்ஜிஆர், கருணாநிதி எல்லாம் பிரச்சாரம். நீங்க அந்த ஒளிவிளக்கு படத்துல கூட பாத்தீங்கன்னா, நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்கன்னு பாட்டு வரும். அதுல குடிசையெல்லாம் வீடா கோபுரமாக நேரத்தில நாங்க தெருவோரம் குடியேற தேவையில்லை. சர்க்காரு ஏழை பக்கம் இருக்கையில எல்லாம் பாட்டு வரும். அப்ப இதுக்கான பிரச்சாரம் தானே அது? அதெல்லாம் அந்த டைம்ல எம்ஜிஆர் பிரச்சாரம் 70கள்ல வந்த படம் அது. ஓகே. அதெல்லாம் அரசாங்கம் எம்ஜிஆர் டிஎம்கேல இருந்தப்போ வந்த படம், அந்த பாடல்கள் எல்லாமே. ஜெயலலிதாவும் ஒரு வகையில மறைமுகமா பிரச்சாரம் பண்ணி 209 என்னமோ தொகுதி ஜெயிச்சாங்க. அப்போ டிஎம்கே தனியா 201 சீட்டு. அதான் ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டுக்கு கிட்டத்தட்ட நெருங்கி 208 7 என்னமோ ஜெயலலிதா 2016 எதிர்கட்சிகள் எதுவுமே இல்லாம கூட்டணி இல்லாம அந்த மாதிரி பண்ணாங்க. அப்ப நீங்க என்ன அவங்களும் நீங்களும் ஒண்ணா? அதனால நீங்க கரெக்டா இருந்தா டிடிவியை இப்ப சொன்னார்ல குருமூர்த்தி, டிடிவியை கூட்டணிகளை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. நேற்று கூட நான் ஒரு இதுல எழுதிருக்கேன். பாஜக அதிமுகவும் கூட்டணி வச்சா கூட நல்லதுன்ற மாதிரி அது விட்டுருங்க, அது சப்ஜெக்ட் வேற. நான் அதுக்கு பின்னாடி வரேன். நீங்க குருமூர்த்தி பேசினார்ல, நாங்க 21ல சொன்னோம் சேர்த்து இருந்தா ஜெயிச்சிருக்கலாம். அது உண்மை. அன்னைக்கு டிடிவி கூட்டணிக்குள்ள வந்திருந்தா 20 தொகுதி கூடுதலா ஜெயிச்சிருப்பாங்க. கூடுதலா இன்னும் ஒரு 5 தொகுதி கூட ஜெயிச்சிருக்கலாம். ஆனா நீங்க நினைச்சா டிடிவியை வெளியே அனுப்புவீங்க, வெளியே துரத்துங்கன்னுவீங்க. அப்புறம் நீங்களே டிடிவி உள்ள சேர்த்துங்கன்னு சொல்லுவீங்கன்னா, அப்போ அதிமுக தலைமை எதிர்க்கு, அதிமுக ஒரு கட்சி எதுக்கு அழிச்சிட்டு பாஜகன்னு போட்டுக்கலாம். பாஜக தமிழ்நாடு பிரிவு. அதனால அது வந்து அன்னைக்கு அவரு எடப்பாடி ஒத்துக்கலாம். அது அவர் தனிப்பட்ட விஷயம்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க சொல்றீங்க ஜெயலலிதான்னு, அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிரகாரம் பாத்தீங்கன்னா அது கலைஞர் இருக்காரு. மதிமுக அவ்வளவு பிரச்சனை பண்ணி வெளியில போய் மதிமுகன்னு ஒரு கட்சியை உருவாக்குனாரு. திமுகவுடைய வெளியில போய் உடைச்சது தானே மதிமுக. ஆனா அந்த மதிமுக கூட இழுத்து தன்னோட கூட்டணி சேர்த்துட்டார்ல கலைஞர். அப்ப அந்த மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இயங்குவதுன்றது ரொம்ப முக்கியம். சார் இப்ப ரேஸ்ல வந்து யாருமே இல்லை, இப்போ ஒரு ஆள் தான் ஓட போறாங்கன்ற பட்சத்தில், பெரிய கட்சி ஓட போறாங்கன்ற பட்சத்தில், இதுவே வந்து நீ ஒரு ஆள் ஓடி ஜெயிச்சா இது ஒரு பெரிய வெற்றின்ற மாதிரி விமர்சனம் பண்ணலாம்ல. 2 பேர் இப்போ ரேஸ் நடக்க போதுங்க. போன தடவை நீங்க வந்து ஓடும்போது உங்க காலில் ஒரு இரும்பு குண்டு மாட்டிக்கிச்சு, ஏதோ கீழே தடுக்கி விழுந்துட்டீங்க, அவர் ஜெயிச்சிட்டாரு. இந்த தடவை நீங்க நல்லா பலமா இருக்கிறீங்க, இரும்பு குண்டு இரும்புலாம் தூக்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பலமா இருக்கிறீங்க. இந்த தடவை நீங்க ஓடினாலும் அவர் தான் ஜெயிப்பாரு, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் நீங்க ஏன் ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க? நல்லா தானே இருக்கீங்க, பலமா இருக்கீங்கல்ல. ட்ரை பண்ணி செகண்ட் கூட வாங்க, அந்த எண்ணிக்கையை கூட்டுங்கன்ற 43,000 இழுக்கு இருக்குல்ல. அதை நீங்க 70,000 ஆக்கிட்டீங்கன்னா உங்க தொண்டர்கள் உற்சாகமாயிடுவாங்களா? நீ என்னதான் காங்கிரஸ் நின்று 67,000, டிஎம்கே நேரடியாக நின்று வாக்கு வித்தியாசத்தை பாரு, என்ன 30,000 தான். இப்போ உங்க ஆட்சிக்கு எதிர்ப்பு தானே இது. இப்படிலாம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல. அதை வந்து மிஸ் பண்றாங்கன்ற. இல்லை சார், தோல்வி பயம் அது மட்டும் தான் காரணமா, இல்லை வேற எதுவும் காரணம்? தோல்வி பயமே கிடையாதுங்க, இது தோல்வியே கிடையாது. ஏன்னா எப்படியும் இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சி தான். ஏன்னா விஜயகாந்த் ஒரு தடவை சொன்னாரு, நாங்க வந்து இப்படி நிக்கிறோம் இடைத்தேர்தலில், உங்களுக்கு திராணி இருக்குதான் சட்டசபையில் எழுத கேட்டப்போ, கடந்த ஆண்டுல 5 இடைத்தேர்தல் நீங்க எத்தனை ஜெயிச்சிங்கன்னு கேட்டாரு. ஏன்னா இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அந்த வரலாறு ஒரே ஒரு தடவை 2 தடவை தான் மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. அது ஒன்று திண்டுக்கல் இடைத்தேர்தல், எம்பி எலெக்ஷன், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சோன்னு சந்திச்சது. அதனால அது பெரும்பாலும் உங்களுக்கு அரசாங்க எந்திரங்கள் முழுவதும் இறங்கி வேலை செய்கிற இடத்துல நீங்கள் எதிர்கட்சி ஜெயிக்க முடியாது. ஆனாலும் போட்டின்றதை வலுவாக கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு இந்த தடவை கிடைக்குது. ஏன்னா பக்கத்தில் எலெக்ஷன் இருக்குது ஒரு வருஷத்துக்குள்ள. அப்போ நீங்கள் யாருன்றதை அந்த இடத்துல காட்டியிருக்கணும். அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்கன்ற. இது எப்படி இப்போ அடுத்த கட்ட நகர்ந்து பொறுத்து நம்ம மறுபடியும் பேசுவோம் சார். அடுத்து நான் அந்த குருமூர்த்தி இந்த மேட்ரிக்கு நான் வரேன். அவர் சொன்னார் பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்தால் தான் நல்லதுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு வராருல. இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஆக்சுவலாக? குருமூர்த்தி நான் 2-3 இதில் சொல்லிட்டேன். ஏன்னா துக்ளக் பத்திரிகை வந்து சோவால் தொடங்கப்பட்டது 1970களில். 70 ஒரு பொங்கல் அன்னைக்கு தொடங்கினாரு. ஏன் தொடங்கினாருன்னா, உன்னால பத்திரிகை நடத்த முடியுமா அப்படின்னு யாரும் ஃப்ரெண்டுங்க கேட்டிருக்காங்க. நான் நடத்தி காமிக்கிறேன்டா, 5 ரூபா பந்தயம் நடத்தி தொடங்கியிருக்காரு. போட்டியில் ஆரம்பிச்சது. ஆமாம், இல்லை ஒரு சும்மா பந்தயம் கட்டி ஜாலிக்கு ஆரம்பிச்சது. விகடனில் இவர் எழுதிக்கிட்டு இருக்காரு. இவர் நடிகர் ப்ளஸ் வழக்கறிஞர், இந்த கம்பெனி ஆக்ட் இதெல்லாம் பார்க்குற வழக்கறிஞர், ப்ளஸ்ஸு நாடகங்கள் நடித்து நாடகங்கள் மூலிமா சினிமா துறை இதுன்னு பொலிட்டிக்கலாக கொஞ்சம் அந்த வலதுசாரி சிந்தனைனால பொலிட்டிக்கலாகவும் அவர் இருக்கார். அப்போ இந்த பத்திரிகை ஆரம்பிக்கணும் 3 வாரம் தான் டைம் இருக்குது. பொங்கல் கொண்டு வரணுன்னா எப்படி கொண்டு வருவேன்? ஒரு 3 மாதமாக டைம் வேணும். 3 மாதமாக யோசிச்சு பண்ணுறதா 3 வாரத்துலேயும் வராதா? அதெல்லாம் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். துக்ளக்னு பேர் வைக்கிறார். துக்ளக் ஏன்னா, துக்ளக் வந்து ஒரு சிறந்த மன்னர். ஆனால் அவர் திடீர்னு எடுத்த முடிவுகள்லாம் ஏதோ மக்களுக்கு நல்ல செய்யலாம்னு நினச்ச முடிவுகள்லாம் தப்பாகவே போச்சு. தலைநகர் இங்கே தான் அங்கே மாற்றுவார். போகிற வழியிலே பல பேர் செத்து போயிடுவான். அது தப்பு மறுபடியும் இங்கே வாங்கன்னுவார். நாணயம் அச்சிடுவார் தோலில். அவன் பார்த்தா அவன் அப்போவே கள்ளநோட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் நாணயத்தில். நீ நாணயத்தில் இது தோலில் நாணயம் அடிச்சா என்ன ஆகும்? பண்ண வேண்டியது. அவன் மாட்டை அடிச்சு கொண்டு தோலில் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அது அந்த மாதிரி சில இதெல்லாம். ஆனால் அவர் ஒரு காலத்தில் அவர் ஒரு நல்ல மன்னராக அறியப்பட்டவர். ஆனால் துக்ளக்ன்ற பேரில் அவர் ஆரம்பித்த உடனே அவர் எல்லாரையுமே அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த உடனே எமர்ஜென்சி அதெல்லாம் வரும்பொழுது அவருடைய அந்த அனுபவங்கள், இதாவது அவருடைய சட்டையர் வேற லெவலு. அந்த பத்திரிகையை அவர்கிட்ட கேட்குறாங்க,
நீங்கள் உங்களுடைய கண்டென்ட் என்ன, நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் இது என்ன இருக்கும், மெயின் கண்டென்ட் என்னன்னா மக்கள் எதெல்லாம் நான் பார்த்து நகைப்புரிதான் நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே நாங்கள் இதில் பேசுவோம் பண்ணுவோம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் 1.5 பக்க நாளேடு இருக்கும், கிண்டலாகவே பல ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், கிண்டலாக ஒரு விஷயத்த இது பண்ணுறது. கிரி ஜனாதிபதி கிரியை வந்து இது இந்திரா காந்தி வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதான் காங்கிரஸோட இதுக்கு முக்கிய காரணம். சஞ்சீவ் ரெட்டி நிற்க வைக்குது காங்கிரஸ். இந்திரா காந்தி கிரின்னு வேட்பாளர் பிபி கிரி ஜனாதிபதி ஆனார், அவரை போட்டு அவர் தான் வேட்பாளர்னோன்னா அவர் ஜெயிச்சிடறாரு. என்ன சொன்னாலும் கேட்பாங்க இந்திரா காந்தி, கிரி கேட்பாரு. ஜனாதிபதி வந்து பிரதமரோட இது இல்லை கேட்பாரு. அப்படின்னா மிஸ்டர் சரி நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஃபோனில் பேசுகிற மாதிரி ஒரு இது கார்ட்டூன். மிஸ்டர் சரி எப்படி இருக்கீங்க, மேடம் நான் என் பேர் சரி இல்லை கிரி, இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டா சரி அப்படின்னு சொல்கிற மாதிரி கார்ட்டூன். அப்போ அதில் எவ்வளோ பெரிய விஷயம் அந்த இது சட்டைக்குள்ள அடங்குது. இதுதான் ஷோ. ஒரு பெரிய விஷயத்த சின்னதாக கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அப்போ சோ வந்து எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் பழக்கமானவர். ஜெயலலிதா கூட சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா கூட நடிச்சவர். அந்த ஒய்ஜி பார்த்தசாரதி நாடகக்குள்ள ஜெயலலிதாவுடைய அம்மா சந்தியா அவர்கள் நடிக்கும் பொழுது இவரும் நடிச்சிருக்காரு. அப்போ ஜெயலலிதா இவங்க எல்லாருமே கொஞ்சம் வயசு தான் வித்தியாசம், ஒரு சகோதரர் மாதிரி. அது வந்து கடைசி இறக்குற வரைக்கும் இதாச்சு. கலைஞர் கூட அவர் திமுகவுடைய ஆரம்ப காலத்துல பல இதில் பழகிருக்காரு. எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்காரு, பழகிருக்காரு. சிவாஜி கூட நடிச்சிருக்காரு. எல்லாரும் கூடயும் அந்த பழக்கம் இருக்குது. அவங்கெல்லாம் பின்னால் அரசியல் தலைவர் முதல்வர் ஆன பொழுது ஷோவும் அது கூட டிராவல் பண்றாரு. அப்போ நீங்க ஒன்று சொல்றீங்க கலைஞர் இப்போ ஜெயலலிதா பத்தியோ இல்லை எம்ஜிஆர் பத்தியோ சொல்றத அவரு தன்னோட தான் வச்சுக்குவார், வெளியே சொல்ல மாட்டார். எம்ஜிஆருக்கு ஒரு பலகீனம் இருக்குன்னா அதையும் வெளியே சொல்ல மாட்டார், ஆனா வேற மாதிரி கிண்டலா கொண்டு போவார். இப்போ கலைஞருக்கு ஒரு பலகீனம் இருக்குது, இல்லை கலைஞருடைய ஆதிக்கம் இருக்கு அப்படின்னா அதையும் கிண்டலா தான் கொண்டு போவார். கலைஞர் சொல்றது எம்ஜிஆர் சொல்ல மாட்டார், எம்ஜிஆர் சொல்றது கலைஞர் சொல்ல மாட்டார். கலைஞர் திடீர்னு கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கியா, என்ன பண்ணலாம், நீங்க இப்படி பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு ஆலோசனையும் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆருக்கும் சொல்லியிருக்காரு. ஜெயலலிதாவுக்கு கிட்டத்தட்ட அவர் ஒரு முழு ஆலோசகர் மாதிரியே பண்ணியிருக்காரு. 96 தவிர 96 ஜெயலலிதா ரொம்ப இதானோன்னா இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு ஜெயலலிதாவுக்கு எதிராகவே ரஜினிகாந்தை கொண்டு வந்து மூப்பனாருடைய அந்த இதை கொண்டு வந்து இவங்களோட பேசி அதெல்லாமே அவரும் ஒரு காரணமா இருந்திருக்காரு. பல காரணங்கள்ல அவர் ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காரு. 2011 விஜயகாந்த் பேசி விஜயகாந்த் கூட சேர்ந்தாதான் அதிமுக ஜெயிக்க முடியும் அப்படின்றத ஜெயலலிதாவுக்கும் உணர்த்தி 2 பேரையும் சேர்த்து வச்சார். அதில் அவர் முக்கிய பங்காற்றிருக்காரு. குஜராத் மாடல்னு ஒன்று தமிழ்நாட்டில் குஜராத் மாடல்னு தொடர்ந்து எழுதிட்டு வந்து மோடியை ஒரு பெரிய இதை உருவாக்குறதுல அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. மோடியை பிரதமர் வேட்பாளராக கொண்டு வரதுல பிஜேபிக்குள்ள ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு அவர் பங்கு இருக்கு. இப்படிப்பட்ட ஷோக்கு வந்து பத்ம விபூஷன் அதை பட்டம் கொடுக்குறாங்க. இங்கெல்லாம் துட்டு கொடுத்து ஏதாவது ஆளை பிடிச்சி அந்த மாதிரி பட்டம் பத்மஸ்ரீ வாங்கிறதுக்கு அவங்கவுங்க அலைஞ்சு நான் பார்த்துருக்கேன். பல பேரை கேள்விப்பட்டப்போ எப்படி வாங்கினாங்கன்னா அதெல்லாம் வந்திருக்கு. ஆனால் இவருக்கு தானா தேடி வந்தப்ப அதை வாங்கினா என்ன பண்ண போறேன், இங்கே ரேக்ல தான் வைக்க போறேன், அது எதுக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி ஆள் தான் ஷோ. அவர் வீடு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அவர் பேரை சொல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான இதை போய் எல்லாம் பார்த்து பண்ணிருக்காங்க, கூப்பிட்டு சொல்லியிருக்காரு இது எதுவுமே இது பண்ணக்கூடாது. இப்போ ஒரு சாதாரணமாக நம்ம ஒருத்தர் போய் இப்போ பொதுமக்கள் அந்த மாதிரி தான் பண்ணணும் பார்த்துக்கோ அப்படின்னு தன்னுடைய உதவியாளர்லாம் சொல்லியிருக்காரு. அவர் நினைச்சா ஜெயலலிதாவுக்கு போன போட்டு நான் இந்த மாதிரி பத்திரம் ரெடி பண்ணுங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த அதிகாரி வீட்டுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஆனால் ஷோ அதை விரும்பாத ஆளு. அவர் கார் ஒரு தடவை மாட்டிக்கிட்டப்போ கூட டிரைவர் போயிட்டு வந்து திட்டிருக்காரு, நீ சொல்லியிருப்பியா என்ன சொல்லியிருப்பியா அப்படின்னு இருக்காரு. இல்லை சார் நான் சொல்லலை. அப்போ ஏன் அந்த நம்பர் ஏன் அப்படின்னு, அதாவது 0009 ஏதோ நம்பர் வச்சிங்கன்னா வெறும் 9 போட்டு வச்சிருக்காங்க, அதுக்கு ஃபைன். அப்படி போடக்கூடாது. வெறும் 9 நம்பரே கிடையாது, வெறும் 1 நம்பரே கிடையாதுங்க. இப்போ கூட நிறைய அது தப்பு. அது போக்குவரத்து விதி பிரகாரம் தப்பு. 0001 0002 இப்படிதான் நம்பரு. இந்த மாதிரி சில பேர் வாங்கிக்கிட்டு வெறும் 0 போடாம இருக்காங்க. அதுக்கே திட்டிருக்காரு, நீ ஏன் அப்படி வச்சப்போ ஓட்டுன, ஃபைன் கட்டினியா, அந்த மாதிரி சொன்னேன், என் பேர் சொல்லிட்டியா அப்படின்னு. அந்த அளவுக்கு ஷோ. அப்போ அந்த இடத்துல வந்து உட்கார்ற குருமூர்த்தி, நான் ஏன் இதை சொல்றேன், இவ்வளோ விஷயம் சொல்றேன்னா அந்த இடத்துல ஷோவுக்கு பிறகு உட்காருகிற குருமூர்த்தி தன்னையும் ஷோவாக நினைத்து கொள்ளக்கூடாதுன்றதாக சொல்றேன். ஷோ தான். அவரு பலரை உருவாக்கினார், பலரை வந்து எங்க வைக்கணுமா. இப்ப ரஜினியெல்லாம் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு தடுத்த ஒரு ஷோ. வேணாம் குணத்துக்கு ஒத்து வராது வராதிங்கன்னு ஷோ இறந்தோன்னா அந்த தப்பான முடிவு ரஜினி எடுக்கிறாரு. கொஞ்ச நாள்ல உணர்ந்துட்டு டக்குன்னு பேக் அடிச்சிடறாரு. அப்போ அவர் எவ்வளவு பவர்னு தெரியுதா. மூக்க அழகிரி இருக்காருல்ல, கலைஞருடைய மகன், அவரு ஷோ கிட்ட வந்து அவ்வளோ இதுவா இருப்பாரு. அதாவது ஷோ என்ன சொன்னாலும் கேட்குற அளவுக்கு ஒரு ஷோவை ஒரு பெரிய இதாக மதிச்சவர். அப்போ அவர் எப்படி கலைஞர் நிறைய நண்பர், ஜெயலலிதா எல்லாரும் கூட நட்பு பாராட்டுவார். அப்போ நீங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்க குறைந்த அளவு அதுல ஒரு 10% 20%க்கான முயற்சி எடுக்கணும். நான் பார்த்த தலைவர்லயே எடப்பாடி மாதிரி ஒரு நோக்கே இல்லாத தலைவர் நான் பார்த்ததே இல்லை. அப்படின்னா எடப்பாடியை நீங்க அப்படியே டம்மி பண்றீங்க. நீங்க இன்னொன்னு என்ன பண்றீங்க, எடப்பாடி விமர்சனம் பண்றீங்க, எடப்பாடி பழனிசாமி சரியில்லைன்றீங்க, நாங்க வந்து பாஜக சேரணும். ஆனால் எடப்பாடியை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இப்படி இருக்குது. திமுக கூட்டணி வலுவாக இருக்குது. இப்போ திமுக கூட்டணி வீழ்த்தக்கூடிய இடத்துல காங்கிரஸ் தோழமை கட்சி வரமாட்டாங்க. விஜய் இன்னைக்கு சரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இது வீழ்த்தக்கூடிய பலமான கட்சி அதிமுக என்டிஏ விட்டு வெளியில் வரதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் மீண்டும் என்டிஏ அமைந்தால் திமுக வீழ்த்ததற்கான வாய்ப்பு இருக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நான் பார்த்த வரைக்கும் 12-15 தொகுதினா
அவ்வளோ தொகுதி அவங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க சட்டமன்ற தேர்தலில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஆட்சி மேலே கடுமையான கோபம் இருக்குது. இதை பயன்படுத்திக்கணும் பாஜகவும். இப்படி பேசுறது கரெக்டு. அதிமுகவும் பாஜக சேர வேணும். அது எடப்பாடி வைத்து கொண்டா அப்படின்னா எடப்பாடி இல்லாமல் நாங்கள் பண்ண போகிறோன்ற மாதிரியும் ஒரு எச்சரிக்கை. சார் எனக்கு இங்கே ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக சில அரசியல் விமர்சகர்கள் சில பேர் நீ பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களும் எடப்பாடியை தான் டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ இவரும் டார்கெட் பண்ணுறாங்கன்னா இப்போ எடப்பாடி மேலே என்ன கோவம்? அந்த மேட்டர்லாம் நான் தனியாக வரேன். அது ஒரு வேற சப்ஜெக்ட். அது நான் பின்னாடி வர்றேன். சரி. அப்போ இவர் இப்படி பேசுறாரு. பேசும்பொழுது நீங்க எடப்பாடி பழனிசாமி சரியில்லாத தலைவர்னு நீங்க சொல்றீங்க. அது காரணம் சொல்றீங்க. அந்த 12 சீட்டு நான் சொன்னேன். நான் போய் நாங்க ஜெயிக்க போறவங்க நீங்க ஒரு ஆள் தான் அப்படி சொல்றீங்கன்னு சொன்னாரு. அது லாஸ்ட்ல அது உண்மையாச்சுன்னு. அது உண்மை. அதை ஏத்துக்கிறது எடப்பாடியுடைய உரிமை. ஏன்னா ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர். நீங்க சொல்லணும் ஏத்துனார் அவசியம் கிடையாது. நான் சொன்னேன் இந்த மாதிரினா இப்படி ஒரு நோக்கம் இல்லாத தலைவர்ன்றாரு. ரைட்டு. நீங்க யாரை தூக்கி பிடிக்கிறீங்க? நீங்க எதுவுமே இல்லாம இருந்தீங்கன்னா ஓகே. நீங்க யாரை தூக்கி பிடிக்கிறீங்க? ஓபிஎஸ் என்னுடைய ஆலோசனை கேட்டு நடந்தாரு. அதிமுக தலைவர்கள் ஆண்மையற்றவர்களும் கூட ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அப்போ ஓபிஎஸ் முழுதுமாக பாஜக அதிமுகவுக்குள் குழப்பம் வைக்க பயன்படுத்தினதை நம்ம பார்த்தோம். ஈவன் அந்த ஈரோடு தேர்தல் பேசும் வரைக்கும் ஓபிஎஸ் தனியாக ஒரு ஆவர்த்தனம் பண்ணியிருந்தாரு. அவர் ஒரு வேட்பாளர் நிறுத்தினாரு. அப்ப இவங்க எல்லாருமே எப்படி அதிமுக ஒற்றுமைக்கு காரணமா இருப்பாங்க? நீங்க அதிமுக உடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் ஓபிஎஸ் வச்சு பண்ணுவாங்க. ஆனா அதிமுக இவங்க சொல்றபடி கேட்கணும்னா அது எதுக்கு அந்த கட்சி இருக்கணும்? அது ஓபிஎஸ் கேட்பாரு அப்படின்ற மாதிரி. ஓபிஎஸ் அப்ப நீங்க ஓபிஎஸ் ஒரு பெரிய தலைவரா இன்னைக்கும் பேசிட்டு இருக்கீங்க. ஓபிஎஸ் இவங்க எல்லாம் அப்போ இதை எதிர்த்து நின்று ஒரு பார்ட்டியை 98% மெம்பர்ஸ் ஒரு வலிமையா நிக்கிற பார்ட்டி அதோடைய பொதுச் செயலாளரை நோக்கம் இல்லாத தலைவர் எப்படி சொல்ல முடியும்? அவர் தான் நின்ட்டாரு. உங்களுடைய எல்லா இதையும் மீறி அந்த கட்சி நிக்குது. தேர்தல் தோல்வியை வச்சுக்கிட்டுலாம் ஒரு கட்சியை யாருமே இடப்பட முடியாது. நீங்க இப்ப கேட்ட 2வது கேள்வி வரேன். இன்னைக்கு இருக்கிற அரசியல் ஆர்வலர்கள், சார்வலர்கள், இவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி ஒரு லீடரே கிடையாது. அப்ப யார் ஓபிஎஸ் லீடரா? 2% பொதுக்குழு உறுப்பினர் கூட இல்லாம 2-3 எம்எல்ஏக்களை மட்டும் வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் திமுக கூடயும் சேர்ந்துக்கிட்டு பாஜக கூடயும் சேர்ந்துக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இந்தியாவில் இருக்க எல்லா நீதிமன்றத்திலையும் அதிமுக எதிராக வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் அதிமுக காப்பாற்ற போறாராம். 98% பொதுக்குழு உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்களுடைய 90% எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஒண்ணுமே இல்லாதவர். வித்தியாசம் தெரியுதா? 2வது இவங்க இப்போ அதிமுக நீக்கிட்டாங்க. ஓபிஎஸ் நீக்கின பிறகு அவர் கோர்ட்டுக்கு போறாரு. என்னுடைய நீக்கம் செல்லாது, நான் பொதுச் செயலாளர், இவர் நியமனமும் செல்லாது அப்படின்றப்ப கோர்ட்டு டாக்குமெண்ட் வாங்குது. 2 சைட்லையும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பொதுக்குழு நடத்தப்பட்டது. பொதுக்குழு உயர்நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் நடத்தப்பட்டது. அதுல அவைத்தலைவர் தேர்வே தவறுன்னு இவர் போயிருக்காரு. அது இல்லை, முறையாக தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவைத்தலைவர் பொதுக்குழுவை கூட்டலாம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த பிறகு பொதுக்குழு கூட்டப்பட்டது. அதுல ஓபிஎஸ் உட்பட எல்லாரும் கூப்பிடணும்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் முறைப்படி அழைப்பு போயிருக்கு. ஓபிஎஸ்லாம் நிராகரிச்சுட்டு தான் அன்னைக்கு அந்த ஆபீஸ்ல போய் உள்ள பூந்தது. அப்போ இங்க பொதுக்குழு நடக்கும்போது அங்க ஆபீஸ் உள்ள போனாங்க. அது தனி. அப்போ இந்த பொதுக்குழு நடந்ததுல 98% கிட்டத்தட்ட 2000 சில்லற பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு. ஒரு 50 பேர் பொதுக்குழு உறுப்பினரோட இவர் ஒன்றும் இல்லாம போயிட்டாரு. எம்எல்ஏக்கள்ல கூட வைத்தியலிங்கம், பிரபாகர் 2-3 பேர் மட்டும்தான். அப்ப மீதி இருக்கிற எல்லாமே இங்க தர்மன் இவருடைய ஆளு. அது எம்பி, ராஜ்யசபா எம்பி. மற்றபடி ராஜ்யசபா எம்பிகள்லாம் இங்க. அப்போ இவ்வளோ ஒரு அமைப்போட இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவரு அதெல்லாம் உச்சநீதிமன்றம் பரிசீலிச்சு கரெக்ட், பொதுச் செயலாளர் எடப்பாடி கரெக்ட், உங்களை கட்சியை விட்டு நீக்கினதான் கரெக்ட், நீங்க இனிமேல் அதிமுகன்னு லெட்டர் பேட் போடக்கூடாது, அதிமுக கரவேட்டி கட்டக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு ஒருங்கிணைப்பு குழு அதிமுக குழு மீட்பு குழு, உரிமை மீட்பு குழு ஏதோ ஒன்று. அப்போ அதுல என்ன கேள்வி வருதுன்னா, நாளைக்கு பாஜகல இருந்து ஒருத்தர் வெளியில அனுப்புறாங்க. அவர் வெளியில போயிட்டு பாஜக உரிமை மீட்பு குழுனா குருமூர்த்தி ஒத்துக்குவாரா? திமுக இருந்து ஒருத்தரை நீக்கிறாங்க. அவர் திமுக உரிமை மீட்பு குழுன்னு வச்சா ஒத்துக்குவாங்களா? இப்போ அதிமுகவே வெளியில வந்த பிறகு கூட அவர் ஏன் திமுக தான் நான் சொல்லித்தான் கொடியெல்லாம் பிடிச்சாரு, ஊர்வலம் போனாரு. அப்போ எல்லாம் சொன்னாங்க கொடி பிடிச்சா கை இருக்காருலாம் பெரிய பிரச்சனை. அந்த ஊர்வலம் நீங்க இன்னை வரைக்கும் வரலாற்றுல பதிவான ஊர்வலம். சென்னையில 3-4 ஊர்வலங்கள் தான் வரலாற்றுல பதிவாகுது. 1 அண்ணா மறைவு, கின்னஸ் ரெக்கார்டு, 2 எம்ஜிஆர் மறைவு, 3 இந்த மதிமுக ஊர்வலம். அப்போல்லாம் மவுண்ட் ரோட்ல ஊர்வலம் போவாங்க. மவுண்ட் ரோட்ல தொடங்கின ஊர்வலம் அதோடைய வால் அண்ணா சிலைக்கிட்ட இருக்கும்போது அப்பெல்லாம் பீச்சில் கூட்டம் நடத்தலாம். சீர்நேரங்கன்னு இருக்கும். பெரும்பாலான கூட்டம் பீச்சில் தான் நடக்கும். பெரிய மாநாடு மாதிரி கூட்டங்களும் அங்கே தான் நடக்கும். அதோடைய தலை அங்கே நடக்குது. அங்கே இருக்கு. நாஞ்சில் சம்பத் நீ திமுக பேசிட்டு இருக்காரு. அவர் தான் பேசிட்டு இருக்காரு. 4-5 மணி நேரமா பேசிட்டு இருக்காரு. 10 மணி 11 மணிக்கு ஆரம்பிச்சது, விடிய பேசிட்டு இருக்காரு. ஊர்வலம் முடிஞ்ச பாடு இல்லை. ஊர்வலம் உள்ள அந்த டெயில் வால் உள்ள சேரும் பொழுது கிட்டத்தட்ட அதிகாலை ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் வைகோ பேச ஆரம்பிக்கிறார். அவ்வளோ கூட்டம். அப்படிப்பட்ட வைகோ உதயசூரியனை கேட்டாரு, இல்ல கட்சி கொடியை கேட்டாரா? ஏன் கேட்கலன்னா, அதிக பொதுக்குழு உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், மற்றவர்கள்லாம் திமுக பக்கம் இருந்து தேர்தல் ஆணையத்தில் போனீங்கன்னா அது செல்லாது. அதனால ஒரு மதிமுக தொடங்கினாரு. அவ்வளோ பெரிய இதை காமிச்ச மாஸ் காமிச்ச அவரே, அதாவது பாதி மாவட்ட செயலாளர்கள் அங்கே போயிட்டாங்க.
அப்படிப்பட்ட வைகோவே பண்ணாத போது நீங்க ஓபிஎஸ் அப்போ நீங்க சொல்ற அந்த ஆர்வலர்கள் சார்வலர்கள் இவங்கெல்லாம் வர்றேன் அவங்கெல்லாம் இப்ப தூக்கி பிடிச்சிருக்கேன்னா அதோட காரணம் என்னன்னா அதிமுகன்றது ஒண்ணும் கிடையாதுன்னு ஒரு கருத்தை மக்கள்கிட்ட உருவாக்கணும். நரேட்டிவ் செட் பண்றாங்க. ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா அதிமுக காலி பண்ண போறாங்க. ரெட்டையில ஒருத்தர் ஓட்டு இது போட்டார்ல, ஓபிஎஸ் கூட போட்டிருக்காரு. ஓபிஎஸ் ரெட்டையில எழுத்து பலாப்பழ சின்னத்தை நின்ட்டார்ல, அப்ப தார்மீக ரீதியாக அவர் அதுல லாய்க்கே கிடையாது. ரெட்டையில எழுத்து நின்றவர் எந்ததான் ரெட்டையில எப்படி வழக்கு போட முடியும்? அப்ப ஆனா இங்க பத்திரிகையாளர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அதிமுக ஒருங்கிணைப்பு குழு உரிமை மீட்பு குழு அதை ஒன்று போட்டு அதுலேருந்து வந்து பேசுகிற மாதிரி ஆட்களை கூப்பிட்றாங்க. இன்றைக்கும் ஓபிஎஸ்ஸை வந்து ஒரு இது மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ இது நோக்கம் என்னன்னா அதிமுக ஒன்றும் இல்லை இதுக்கு ஒரே பதில் அதிமுக ஜெயிச்சு ஆட்சியில் உட்காந்தாதான். அப்போ இந்த சார்பாளர்கள்லாம் அந்த சைடு போயிடுவாங்க. இப்போ ஓபிஎஸ் ஹீரோவா காட்டுறதுக்காக எடப்பாடி பழனிசாமி வில்லனா சித்தரிச்சிட்டு அப்படி கிடையாது. ஏடிஎம்கே ஒன்றும் இல்லைன்னு காமிக்கிறதுக்கு ஏடிஎம்கேல பிரச்சனையே இருக்குதுங்க. ஏடிஎம்கே அவ்வளோதாங்க. நாளைக்கே பாருங்க ரெட்டையில பிடிங்கிடுவாங்க, பிடிங்கி ஓபிஎஸ்ட்டை கொடுத்துருவாங்க. இதுனா கில்கில் பேயாது, பிடிங்கி ஓபிஎஸ்ட்டை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க ஓபிஎஸ்சி டிடிவி சசிகலா இவங்க தலைமையில் அதிமுக ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இவர் அதோட அவள் தாங்க. கட்சிக்குள்ள எவ்வளோ சண்டை தெரியுமா? டெய்லி நீங்க போங்களேன், ஒரே கட்டி உருண்டுகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ சண்டைங்க. இப்படி இல்லாம் அப்படின்னு நரேஷன் கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குங்க, இல்லைன்னா சொல்ல. இங்கே இல்லையா? இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, எல்லா கட்சியிலும் இருக்கு. பிஜேபியில் இல்லையா? அண்ணாமலைக்கு எதிராக எவ்வளோ டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. காங்கிரஸ்ல இல்லையா? இந்த கேசி வேணுகோபாலை தூக்க போறாங்க. காங்கிரஸ்குள்ள இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ளேயும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அப்போ எல்லா கட்சியிலும் கட்சின்னு இருந்தா பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். அது ஒரு பார்ட்டு. ஆனா இங்க இது மட்டும்தான் பிரச்சனைன்னு காமிக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அதிமுகன்ற கட்சி பிஜேபி உடைய இது இல்ல, வெட்டி விட்டாச்சு, இனி அதிமுக தனிதான். திமுக எப்படி பிஜேபி கூட உறவே இல்லையோ அந்த மாதிரிதான் அதிமுகவும் அப்படின்ற கருத்தை மறுதளிக்கிற விதமா, அந்த கருத்தை இல்லைன்ற விதமா எப்ப வேணாலும் பிஜேபி இவங்களை ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க அப்படின்ற கருத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு குருமூர்த்தி போன்றவர்கள் பேச்சும் ஒரு சாதகமா அமையுது. ஆச்சா, இந்த கருத்து ஏன் உருவாக்கப்படுதுன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, சிறுபான்மை மக்கள் எப்போ வேணாலும் பிஜேபி கூட போயிடுவாங்கப்பா, இவங்களுக்கு போய் ஓட்டு போடும் அப்படி அது ஒரு இது. ஏன்னா இங்க வந்து பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் தான் அதிகம். அப்ப அதை கவர் பண்றதுக்கு இந்த நரேஷன். ரெண்டாவது நரேஷன்னா இதுலயும் காங்கிரஸோ விசிகாவோ இடதுசாரியில் கடுமையான கோபத்தில் இருக்காங்க. நம்ம நாளைக்கு அடுத்த 2026 அதிமுக கூட போய் சேர்ந்துருவோம், சீட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும், யாரு தான் அங்க 10 தரன்றாங்க, போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற போது அப்படி போகவே கூடாதுன்றதுக்கு தான் இந்த நரேஷன். சார் அந்த அளவுக்கு புரிதல் இல்லாதானே சார் கூட்டணி கட்சிக்கலாம்? நீங்க பாருங்க, அண்ணாமலை சவுக்கில் அடிச்சுக்கிறாரு, அது ஒரு போராட்ட வடிவம் தானே. அவரு எதுக்காக அடிக்கிறாரு? அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டருக்கு நான் சவுக்கால் அடிக்கிறேன். அப்போ அது ஒரு மக்கள்கிட்ட ரீச் ஆகுது. ஊடகங்கள் எதை எடுத்து நடத்துது? அண்ணாமலை சவுக்கடித்துக் கொள்வது கரெக்டா தப்பா? அதுவா இங்க மேட்ரு? அண்ணா யூனிவர்சிட்டியில மாணவிக்கு நடந்தது சரியா தவறா, பாதுகாப்பு குறை, அதானே விவாத பொருள். ஆனா இதை விவாத பொருள். நீங்க கேட்டீங்களா அந்த தலைவர்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருந்தாங்களா இல்லையா? அண்ணாமலை ஏன் சவுக்கால் அடித்துக் கொள்கிறார் தெரியுமா? அவர் சவுக்கால் அடிக்கூடாது, அவர் வந்து கட்டை எடுத்து அதால் அடித்துக் கொள்ளணும், இப்படிதானே கருத்து சொல்லியிருந்தாங்க. ஆனா அது அவரு இஷ்டம் தானே. போராட்டம் எப்படி நடத்தணும்னு தீர்மானிக்கிறது அவரும் அவங்க கட்சியும் தானே. நீங்க யார் கருத்து சொல்ல? நீங்க வேணா வேதா போராட்டம் நடத்தீங்க, நீங்க போராட்டமும் நடத்த மாட்டீங்க. ஊடகங்கள் இந்த மாதிரி கேட்கும்போது ஊடகங்களையும் கேள்வி கேட்க மாட்டீங்க. இதெல்லாம் ஒரு விவாதமா? இது வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அவர் சவுக்குல அடிக்கிறாரு, எதுல என்ன பண்ணிக்கிறாருங்க? அரசுக்கு எதிரான ஒரு போராட்ட வடிவம் தானே அது. அதை போய் ஒரு டாபிக்கா வச்சு என்ன கூப்பிட்டு கருத்து கேட்குறீங்க அப்படின்னு யாராவது தலைவர் சொல்லுவாங்கன்னு பார்த்தா யாருமே சொல்லல. அப்போ அவங்க எந்த லெவலில் இருக்காங்க? ஆராசா ஒரு மேட்டர் பேசுறாரு, அது என்னன்னு கூட கிளாரிஃபை பண்ணாம அதுக்கு பதில் சொன்ன உண்டா இல்லையா? அவ்வளோதான் லெவல். இன்னைக்கு தலைவர்கள் வந்து வாட்ஸ்அப் தகவல் ஏதாவது உண்மை காமிச்சா அதை பார்த்துட்டு பலகரப்பையா பேசினார், ஞாபகம் இருக்கா? அதே துக்ளக்குடால. இன்றைக்கு கீழே இருக்கிறவர்கள் எல்லா விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அதாவது மக்கள் சமூக வலைதளத்தை பயன்படுத்துறவங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ஆனா தலைவர்களுக்கு பல விஷயம் ஒண்ணுமே தெரியல. ஒரு காலத்துல அப்படி இல்லை. தலைவர்கள் அறிவாளிகளாக மக்களுக்கு பல கருத்துக்களை பல விஷயங்களை சொல்றவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு இது இப்படி தலைகீழாயிடுச்சு, வயசு வருஷமாயிடுச்சுன்னு அவர் பேசுறாரு. அது கிட்டத்தட்ட உண்மைதான். நீங்க போய் பல தலைவர்களை டக்குன்னு மைக்கு போட்டீங்கன்னா சொல்ல தெரியாது, அதுக்கு ஏதோ ஒன்று பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னும் தலைவர்கள் ஏதாவது ஒன்று பேசுவாங்க, அதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க கீழே இருக்கிறவனுங்க அந்த சப்ஜெக்ட் தெரியாது. நம்ம பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டியா அப்படின்னு மைக்கை முறுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது பல தடவை. ஆமா, நீங்க சொல்றது கரெக்டா சார், நீங்க இது அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்கறது இல்லை. அதை தாண்டி ஒரு விதண்டாவாதம் நடக்கும். சார் உதயநிதி துணை முதல்வர் அவர் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரஜினிகாந்த் போய் ரஜினிகாந்த் இப்படி சொன்னார், என்ன நினைக்கிறீங்க துரைமுருகன் போய்? அப்ப இதெல்லாம் தேவையானது. அவங்க என்னன்னா ட்ரெண்ட் நியூஸை எது ட்ரெண்டோ அதை அதுக்கு பின்னாடி ஓடணும். அதுதான் பிரச்சனை. வியூஸுக்காக தான் அவ்வளவுதான். அப்போ அந்த இடத்துல அறிவு, படிக்கிறது, ஹோம்ஒர்க்கு, இல்லை ஒரு விஷயத்துக்கு நல்ல விஷயத்துக்காக கேட்கறது, அதெல்லாம் இன்னும் பெரிய விஷயம் கூட கேட்பாங்க. இவங்க சிரிச்சுக்கிட்டே ஏதாவது சொல்லிட்டு போவாங்க. சார் சிரிப்புக்குரிய விஷயம் இல்லை சார், கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு கேட்கறதுக்கும் யாருக்கும் தைரியம் இல்லை. இந்த மூர்த்தி அந்த ஜல்லிக்கட்டு மேட்டர்ல ஜாதிய தலையீடு இருக்குது, ஆதிக்கம் இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல, என்ன அவர் அப்படியே முறைகிறார். எந்த சேனல் நீங்கன்னு கேட்கிறாரு ரிப்போர்ட்டர். இப்படிலாம் என்கிட்ட கேட்காதன்றாரு. ஆனா நீங்க அந்த மாதிரி நடந்ததுன்னு பேட்டி கொடுக்குற மக்களும் அந்த பாதிக்கப்பட்ட தமிழரசன்ற இந்த மாடுபிடி வீரர் 2 தடவை நான் சிறந்த மாடுபிடி வீரர், என்ன இந்த தடவை ஒதுக்குறாங்க, எனக்கு டோக்கனே கொடுக்கல, கேட்க போனா என்ன அடிக்கிறாங்க, போலீஸ் தடியடி நடத்துதுன்னு அழுதுகிட்டே சொல்றாப்புல. அந்த மக்களும் சொல்றாங்க
சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு நான் ஊருக்காக விளையாட வந்தேங்க. ஆனா இது இங்க ஜாதி வந்து முக்கியத்துவமா இருக்குன்றது அவருடைய கருத்துன்னு வச்சுக்கங்களேன். அது உண்மைன்னு இல்லன்னு கூட வச்சுக்கங்க. இன்னொன்னு அந்த மக்கள் அந்த அந்த கோர்ட்டே உத்தரவிடுது. பட்டியலின மக்கள் காளைகளை சேர்க்கணும்னு கோர்ட் உத்தரவிடுது. இல்ல அவங்க வந்து 800 டோக்கனுக்கு மேல தான் எங்களையே கொடுத்து அது வச்சிருக்காங்க. இன்னொரு சப்ஜெக்ட். இது வந்து அவனியாபுரம்னு நினைக்கிறேன். ஆமா. பட்டியலின மக்களுடைய காளைகளை விடணும்னு கோர்ட் உத்தரவு. ஆனால் பட்டியலின மக்கள் அந்த உத்தரவையும் மதிக்காம பண்றது தான் அந்த மக்களுடையது. அவங்களும் என்ன சொல்றாங்க, இதே குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க. மூணாவது தான் அந்த இது அலங்காநல்லூர் அந்த கிராமத்து மக்களுடைய காளைகளை 1000 காளைகள் விட்டாலே பெரிய விஷயம். அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் கேட்டீங்க 7 மணிக்கு ஆரம்பிக்கணும், 8:10க்கு தான் வராரு இவரு. 1 ஹவர் 10 நிமிஷம் லேட் ஆகுது. லேட்டா தான் தொடங்குது. இந்த 1 ஹவர் 10 நிமிஷத்துல ஒரு 50 காளையாவது அவுத்து விடலாம்ல. அப்ப அவங்களுக்கான அந்த வாய்ப்பு மறுக்கப்படுது இல்ல. இவர் லேட்டா வந்ததுனால, துணை முதல்வர் லேட்டா வந்ததுனால லேட்டா தொடங்கப்பட்டது. 8:10க்கு தான் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசு பொருளாக மாற மாட்டேங்குது. எங்கோ சமூக வலைதளங்களே இதுல தான் ஓடுது. அதுலயும் சில இது வந்து தப்பு தப்பா போகுது. இப்ப மூர்த்தி பண்ணதுக்கு உதயநிதியை குற்றச்சாட்டினாங்கல்ல, அவர் தான் பண்ண மாதிரி அந்த மாதிரி. அப்போ அலங்காநல்லூர் அந்த மக்களுடைய காளைகள் 1000ன்ற இடத்துல 1200வது இடத்துல சேர்ந்தா நீங்க என்ன டக்கர் அடிச்சாலும் உங்க காலை வராது. காலையும் சேர்த்த மாதிரி ஆச்சு, உங்களே வர விடாம. அப்ப இதை பத்தி மூர்த்தி கிட்ட கேட்கும் பொழுது அவர் இன்னொரு ரிப்போர்ட் கேட்கிறாரு, என்ன நாங்க தப்பா கேட்டோம் சொல்லுங்க. அது இன்னும் இல்ல இந்த ஜாதி சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அப்போ அந்த பிரச்சனை எப்படி போகுது தெரியுதா? நீங்க இதை கேட்கக்கூடாது, ரொம்ப அழுத்தி கேட்டீங்கன்னா யாரு நீ ஆபீஸ் போறதுக்குள்ள அவன் கதை கந்தல். ஏன்பா அந்த மாதிரிலாம் கேட்குற? அடுத்த தடவை நீ போவாத, அதோட வேற அதுக்கேற்ற ஆளை பார்த்து அனுப்புவாங்க. நான் இன்னும் சொல்றேன், இப்போ செக்ரட்டரியேட்லாம் பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள்னு பாத்தீங்கன்னா அது ஒரு தனி சிண்டிகேட்டா ஓடிக்கிட்டு இருக்கு. நீ அங்க யாரு வரணும் யார் வரக்கூடாதுன்னு அந்தந்த நிறுவனங்கள்ல சிலர் தீர்மானிக்கிறாங்க. அவங்க வந்து கேள்விகள் வந்து இவங்களோட அட்ஜஸ்ட் பண்ற ரிப்போர்ட்டர்கள் இருந்தால் தான் அங்க போக முடியும். இந்த சிண்டிகேட்டிஸும் எல்லா இடத்துலயும் இப்ப பரவ ஆரம்பிச்சிருக்கு. விரைவில் அதில் பத்தி சம்பந்தமா ஒரு கட்டுரை ஒன்று எழுதும். பார்ப்போம் சார். அதுவும் நம்ம பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். மக்கள் தெளிவடையட்டும் சார். நன்றி சார். நன்றி.